ஹாய், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் திருவிழாங்க. ஈரோட்டில் வந்து பெரியமாரியின் கோயில்னு போட்டு சர்ச்சில் போட்டிங்கன்னா தெரியும், நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ சனிக்கிழமை வந்து கம்மப்படுங்கிறாங்க. இன்றைக்கி வந்து பொங்கல், சரிங்களா? இவர் காலையிலேயே எல்லாத்து வீட்லேயும் நான்வெஜ்ஜாக இருக்கும். இன்றைக்கி சமைக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. சரி, என்ன வாங்கிட்டு வர்றாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஹோட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீன் குழம்பும் சாப்பாடு ரசம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சாப்பாடு விதையாக இருக்குது. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு மீன் குழம்பு நான் சாப்பிட மாட்டேன், அதனால சரி ரசம் ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அது உத்ராட்சை வந்து கழட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான்வெஜ்ஜே சாப்பிட்ணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு. இதில் வேறு மீன் குழம்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து நோம்பி அன்னைக்கு இதுதாங்க மிஞ்சிச்சு, ரசஞ்சோறு. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள். பயங்கர சக்தி வாய்ந்த அம்மன் ஈரோடு வந்து பெரிய மாரியம்மன் போட்டிங்கன்னா தெரியும். 3 கம்பமும் சேர்ந்து ஒரே இதில் கிரிவலமாக வரும். எனக்கு வந்து அந்த ஃபெஸ்டிவல் வந்து சின்ன வயசுலேருந்து நல்லா மனசில் பதிஞ்சிருச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது இந்த கையில் டேட்டு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த டேட்டுக்குள்ளே எங்கள் டேடியோட நேம் இருக்குது. எங்கள் டேடியோட நேமை வந்து ஒரு கோவத்தில் போயிட்டு என் ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குத்திட்டேன் இந்த கோயில் திருவிழாவில். வெறும் 12 ரூபாயா 20 ரூபாய்க்குள்ளே தான் குத்துனேன். ஆனால் இதை அழிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட நான் 2000 ரூபா செலவு பண்ணேன், சரிங்களா, இந்த டேட்டூ போடுறதுக்கு. அது மேலேயே ஸோ இந்த கோயிலில் போட்ட அந்த இது வந்து என்னால் மறக்க முடியாத நிகழ்வு இது ஒன்று தான், சரிங்களா. முடிஞ்ச ஈரோடு பக்கம் யாராச்சும் இருந்தீங்கன்னா கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், அந்த கோயிலுக்கு போனீங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு கடைக்கு கிளம்பி போயிடுறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் காய்ஸ். எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ஈரோடு மக்களாக இருந்தீங்கன்னா திருவிழா பற்றி தெரியும், நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. நான் வாங்க சாப்பிட்லாம் ரசம் சோறு. உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஈரோடாக இருந்தீங்கன்னா எல்லாத்து வீட்லேயும் பொங்கல் வச்சு நான்வெஜ்ஜாக இருக்கும், சாப்பிடுங்க. நான் சாப்பிட்றதில்ல. சரி, ஓகே, இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் இதோட. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ. இதுக்கு எல்லாருக்குமே நீங்கள் தான். இன்றைக்கி நிறையா சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. நான் வந்து கண்டிப்பாக இன்னும் மேலே மேலே போவேன். உங்களை எல்லாம் மறக்கவே மாட்டேன். நிறைய பேர் வந்து பிம்பிளுக்கு இதுக்கெல்லாம் கேட்டிருந்தீங்க. ஸோ நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அது நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கு. ஸோ அது என்ன ஃபீட்பேக்குங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறேன். இப்போ சாப்பிட்டு நான் கடைக்கு போயிடுறேன். ஏன்னா கடையில் யாரோ ஒருத்தர் என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்கள்ல, பொங்கல் அன்னைக்கு நம்ம கடையில் இருந்தால் தான் நம்ம பொழப்ப பார்க்க முடியும். சரி, ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் உங்களோட சப்போர்ட்டுக்கும் உங்களோட லவ்வுக்கும் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய லவ் கொடுத்துட்டே இருங்க. தேங்க்யூ காய்ஸ் எல்லாத்துக்கும். டாட்டா, பாய் பாய். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ, பாய்.